அமித்ஷா வந்து நாடாளுமன்றத்துல சில சமயம் ரொம்ப கோவப்பட்டு பேசுவாரு. பயங்கரமா வார்த்தைகள அள்ளி தெளிப்பாரு. அதுல எல்லாம் கூட நீங்க பார்த்தீங்கன்னா, இந்த சாதிய கட்டமைப்பு வந்து ரொம்ப சரியானதுங்கிற முறையில தான் அவர் வந்து பல சமயங்கள்ல பேசியிருக்காரு. நீங்க இதெல்லாம் வந்து ஒரு 30, 40 வருஷத்துக்கு முன்னால ஒரு உள்துறை அமைச்சர் பார்லிமென்ட்ல ஆன் த ஃப்ளோர் ஆஃப் தி பார்லிமென்ட் இப்படியெல்லாம் ஓப்பனா பேசியிருக்க முடியுமா? அப்படிங்கிறது வந்து கற்பனைக்கு எட்டாதது. ஆனா இன்னைக்கு உள்துறை அமைச்சர் தைரியமாக பாராளுமன்றத்தில் நின்று பேசுகிறார் இப்படியான விஷயங்கள் அப்படிங்கிறது எந்த அளவுக்கு இவர்களுடைய மனுஸ்மிருதி பிராமணிய சித்தாந்தத்தின் காரணமாக இதையெல்லாம் கேட்டுக்கொள்கிற ஏற்றுக்கொள்கிற மனப்பாங்கு அதிகரித்து வருகிறதுங்கிறது தான் நம்ம சொல்ல வேண்டி இருக்கு. அவர் ரொம்ப கோவப்பட்டு ஆனா கிண்டலா தான் பேசினார். கோவப்பட்டாரு. ஆனா கிண்டலா பேசினார் அமித்ஷா. என்ன சொன்னாரு? எதுக்கு நீங்க வந்து அம்பேத்கர், அம்பேத்கர், அம்பேத்கர்ன்னு ஏதோ மந்திரம் சொல்ற மாதிரி சொல்லிக்கிட்டே இருக்கீங்க. நேரா கடவுள்கிட்ட ஐக்கியமாக முடியுமா? நீங்க இந்த மந்திரத்தை அம்பேத்கர் பேரை வந்து உச்சரிப்பதனால் நீங்க நேரா கடவுள்கிட்ட ஐக்கியம் ஆயிடுவீங்களா? அப்படிங்கிற முறையில அம்பேத்கர்ங்கிற பேரை சொல்லுவதே பாபா சாஹேப்ங்கிற பேரை சொல்லுவதே அவங்களால வந்து ஜீரணிக்க முடியல, ஏற்றுக்கொள்ள முடியலங்கிறது அவருடைய அவுட்பர்ஸ்ட்ல நமக்கு தெரிய வந்தது அப்படிங்கிறத சுட்டிக்காட்ட வேண்டியிருக்கு. அதனால நம்முடைய அரசமைப்பு சட்டத்தை பொறுத்த வரைக்கும் வேற்றுமையில் ஒற்றுமை அப்படிங்கிறதா நம்ம வந்து சொல்றோம். நம்முடைய அரசமைப்பு சட்டம் இதையெல்லாம் உள்வாங்கித்தான் வந்து அது பல விழுமியங்களை முன்னிறுத்துகிறது. ஆனா ஆர்எஸ்எஸ் பொறுத்த வரைக்கும் இதெல்லாம் இருக்கிறதுனால தான் இந்த அரசமைப்பு சட்டம் அவங்களுக்கு பிடிக்கல. மத ரீதியான தேசியம் அப்படிங்கிறது தான் அவங்க முன்வைக்கக்கூடிய விஷயம். கோல்வால்கரே வந்து சொன்னாரு, இந்துக்கள் அல்லாதவர்கள் வந்து இந்தியாவில் இரண்டாந்தர பிரஜைகளாகத்தான் இருக்க முடியும் அப்படிங்கிறத அன்னைக்கே சொன்னாரு. வேற்றுமையில் ஒற்றுமைங்கிறதெல்லாம் அவர்களுக்கு ஒவ்வாத கான்செப்டாகத்தான் கருத்தியலாகத்தான் இருந்தது. அப்ப அவருடைய வழிவந்த இவர்களெல்லாம் சீடர்கள் இப்படித்தான் பேசுவாங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. அதனால இதையெல்லாம் செய்வதன் மூலமாக மனுஸ்மிருதியை உயர்த்தி பிடிக்க முயற்சிக்கிறார்கள், பிராமணிய கோட்பாடுகளை உயர்த்தி பிடிக்க முயற்சிக்கிறார்கள். அவற்றை உள்ளடக்கிய ஹிந்து ராஷ்டிரா என்பதுதான் அவர்களுடைய இலக்காக இருக்கிறது. இப்ப இந்த மாதிரியான விஷயங்கள் அமித்ஷா பேசுறாரு அப்படின்னா அது வந்து காரணம் இல்லாமல் இல்லை. அம்பேத்கரை பிடிக்கல, இந்திய அரசமைப்பு சட்டத்தை பிடிக்கல அப்படின்னா அவர்களுக்கு பிடிக்காத விஷயங்கள் தான் அரசமைப்பு சட்டத்தினுடைய விழுமியங்களாக இருக்கு. உதாரணமா பாலின சமத்துவம், சமூக நீதி, இதெல்லாம் வந்து அவர்களுக்கு ஏற்பில்லாத விஷயம் அப்படிங்கிறது தான்.